ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம த சோர்ட் காட் ரேங்க் சிவில் சர்வெண்ட் மன்ஹவாவோட சாப்டர் 1 முதல் 21 வரைக்கும் பார்க்க போறோம். இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸ் தான். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதை ஆரம்பமே செம்ம டார்க்கா இருக்கு. நம்ம ஹீரோ சூஹோ ரத்தம் கக்கிட்டு உடம்பு முழுக்க விஷமேறி முட்டி போட்டு இருக்காரு. அவரை சுத்தி அவரோட சொந்த டீம்மேட்ஸ் நிக்கிறாங்க. துரோகம் ஏன்? அவங்க ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் கேட் ஐ முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த டீம்ல இருக்க மத்தவங்களுக்கு அந்த கேட்டை மூட இஷ்டம் இல்ல. கேட் இருந்தாதான் மான்ஸ்டர்ஸ் வரும். அப்போதான் இவங்களுக்கு வேலை, பணம், அதிகாரம் எல்லாம் இருக்கும். ஆனா சூஹோ மக்களுக்கு ஆபத்து, இத மூடியே ஆகணும்னு நேர்மையா இருந்தாரு. அதான் அவரை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டாங்க. அவன் சாகிறத பார்த்து அந்த டீம்ல இருந்த ஆர்ச்சரும் வாரியரும் சிரிக்கிறாங்க. நீ பேசாம எங்க கூட சேர்ந்திருக்கலாம்ல நக்கல் பண்றாங்க. ஆர்ச்சர் ஒரு ஆஃபர் கொடுக்கறான். இப்ப கூட எங்க பக்கம் வந்துடு, காப்பாத்துறோம்னு. சூஹோ முட்டாள் இல்ல. இவங்க நம்ம தகுதியானவங்க இல்லைன்னு அவனுக்கு தெரியும். உடம்புல தெம்பு இல்ல, விஷம் பரவிடுச்சு, மரணம் உறுதி. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தனையாச்சும் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றான். அவன் உடம்புல இருந்த கடைசி சொட்டு வில் பவர், மன உறுதி ஐயும் ஒன்னா திரட்டி ஒரு வாள் மாதிரி மாத்துறான். அந்த ஆராவை பார்த்தே மத்தவங்க மிரண்டு போறாங்க. ஒரே பாய்ச்சல். வாரியரோட கையை வெட்டிட்டு அடுத்த செகண்ட் அந்த டார்க் மேஜ் பொண்ணோட தலையை துண்டாக்கிடுறான். ஆர்ச்சரும் ஹீலரும் பயந்து பின்னாடி போறாங்க. ஹீலர் அந்த வாரியரை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா சூஹோ கொடுத்த அடி சாதாரண அடி இல்ல. அதை குணப்படுத்தவே முடியல. சக்தி எல்லாம் தீர்ந்து போய் சூஹோ ஒரு மலை உச்சியில இருந்து பள்ளத்துல விழுந்து மறைறான். கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரே சத்தம், அலறல், சைரன் சத்தம். சூஹோ ஒரு ஃபயர் ஃபைட்டர் தோல்ல தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறாரு. நாம தான் செத்துட்டோமே, இது சொர்க்கமா நரகமா நீ யோசிக்கிறப்போதான் ஒரு போர்டை பாக்குறாரு. சிண்டோரிம் ஸ்டேஷன். அவனுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அவன் கடந்த காலத்துக்கு வந்துட்டான். அதுவும் சாதாரண நாள் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டஞ்சன் பிரேக் ஆகி காப்ளின்ஸ் ஊருக்குள்ள புகுந்த அந்த நரகமான நாள். அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து அந்த ஃபயர் ஃபைட்டரை தாக்குது. 2 பேரும் கீழே விழுறாங்க. காப்ளின்ஸ் பக்கத்துல வருது. அந்த ஃபயர் ஃபைட்டர், தம்பி நீ தப்பிச்சு ஓடுன்னு சொல்றாரு. ஆனா சூஹோ ஓடல. ஃபயர் ஃபைட்டர் கையில இருந்த கோடாரிய ஆக்ஸ் எடுக்கிறான். குறி பார்த்து வீசுறான். ஒரே அடி, காப்ளின் மண்டை பிளந்து காலி. அந்த நிமிஷம் அவனோட கண்ணு முன்னாடி ஒரு நீல கலர் விண்டோ, ப்ளூ விண்டோ ஓபன் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் அவேக்கன்ட். சிஸ்டம் அவன் ஒரு கிளாஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. சூஹோவோட கைப்பழக்க தோஷத்துல வாரியர் பக்கம் போகுது. ஆனா டக்குன்னு நிறுத்திடுறான். அவசரப்பட வேணாம்னு அந்த முடிவை தள்ளி வைக்கிறான். சுத்தி இருந்த காப்ளின்ஸ் எல்லாம் இவங்கள பார்த்து நக்கலா சிரிக்குது. அதுங்களை பார்த்ததும் சூஹோக்கு பழைய கோபம் எல்லாம் வருது. அந்த கூட்டத்துக்குள்ள தனியாளா பாயிறான். அவன் மூவ்மெண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு காப்ளின் பின்னால இருந்து தாக்க வருது. ஆனா சூஹோ திரும்பாமலே அந்த கோடாரியை வச்சு அதை காலி பண்றான். அடுத்தடுத்து காப்ளின்ஸை வெட்டி சாய்க்கிறான். இது அவனுக்கு ஒரு சவாலே இல்ல. இதெல்லாம் ஒரு மேட்ராங்கிற மாதிரி அவனை அறியாமலே ஒரு வெறித்தனத்தோட சண்டை போடுறான். சண்டை முடிஞ்சதும் சுத்தி பார்த்தா காப்ளின் பிணங்கள் மலை மாதிரி கிடக்கு. ச்சே, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூல் ஹெடா இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்றான். எல்லாத்தையும் முடிச்சதும் சிஸ்டம் மறுபடியும் கிளாஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. அங்க இருந்த ஃபயர் ஃபைட்டர் இவனை பார்த்து மிரண்டு போய் இவன் யாரா இருக்கும்னு பார்த்துட்டே இருக்காரு. சூஹோ யோசிக்காம ஹீலர் கிளாஸ் செலக்ட் பண்றான். லாஜிக் என்ன? இதுதான் முக்கியமான பாயிண்ட். சூஹோ கிட்ட ஏற்கனவே போன ஜென்மத்துல கத்துக்கிட்ட சோர்ட்ஸ்மேன்ஷிப் டேலண்ட் இருக்கு. அது போக போறது இல்ல. இப்போ ஹீலர் ஆனா அவனால தன்னைதான குணப்படுத்திக்கவும் முடியும், சண்டையும் போட முடியும். அதாவது இம்மார்டல் வாரியர் மாதிரி. உடனே அந்த ஃபயர் ஃபைட்டர் கிட்ட போய் ஹீலிங் லைட் போட்டு அவர் காயத்தை குணப்படுத்துறான். அந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. இவ்வளோ நேரம் கத்தி சுத்துனான், இப்போ வைத்தியம் பார்க்கறான். அடுத்து சிஸ்டம் ஒரு ஆயுதம், வெப்பன் எடுக்க சொல்லுது. அவன் ஒரு பிகினர் சோடை எடுக்கிறான். வெளியே இருந்தா சரி வராதுன்னு அந்த கேட்க்கு உள்ளேயே போறான். அது கிரீன் ரெட் அப்படிங்கிற ஒரு காடு. உள்ள போனதும் ஒரே காப்ளின் பொணமா கிடக்கு. ஆனா அதுங்களை கொன்னது சூஹோ இல்ல, வேற ஏதோ பெரிய மிருகம். அதுங்க முகத்துல பயம் தெரியுது. அங்க 2 ஹாப் காப்ளின்ஸ், காப்ளின்ஸை விட பெருசு ஸ்ட்ராங் நிக்குதுங்க. அதுங்க மனுஷ வாட பிடிச்சதும் சூஹோவை தின ஓடி வருதுங்க. சூஹோ நினைச்சா ஒரே அடியில கொன்னிருக்கலாம். ஆனா அவன் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். முதல் ஹாப் காப்ளினை தெரியாம ஒரே அடியில கொன்னுடுறான். பழைய பழக்கம். அடச்சே, சீக்கிரம் கொன்னுட்டேனேன்னு வருத்தப்படுறான்.
ரெண்டாவது ஹாப்காப்ளின் கிட்ட வேணும்னே சண்டை போடுறான். அது அடிக்கிற அடியை எல்லாம் டாஜ் தவிர் பண்ணி, பேரி தடு பண்ணி பிராக்டிஸ் பண்றான். இதனால சிஸ்டம் அவனுக்கு டாஜ் ஸ்கில் மற்றும் பேரி ஸ்கில் ரெண்டையும் கொடுக்குது. ஸ்கில் கிடைச்சதும் அந்த ஹாப்காப்ளினை தலையை வெட்டி முடிச்சுடுறான். அவன் இப்போ பிச்சைக்காரன் ரேஞ்சில் இருக்கான். ஒவ்வொரு கல்லும் 50,000 போன் போகும், 50,000 ஒன் போகும். அதனால எதையும் விடாம பொறுக்கிறான். வெளியே ஹண்டர் அசோசியேஷன் ஆளுங்க வந்து யாரோடா உள்ள போனதுன்னு டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் உள்ள போனது ஒரு ஹீலர், ஆனா அவன் தனி ஆள ஆர்மியையே அழிப்பான்னு சொன்னதும் அவங்க நம்பல. சூஹோ வேணும்னே ஒரு ஹாப்காப்ளினை தப்பிச்சு ஓட விட்டான். ஏன்? அது போய் அதோட ஆளுங்களை கூட்டிட்டு வரும்னு அவனுக்கு தெரியும். எதிர்பார்த்த மாதிரியே 30 ஹாப்காப்ளின்ஸ் கூட்டமா வருது. அதுங்க நடுவுல அந்த ஏரியாவோட பாஸ் சீஃப் ஹாப்காப்ளின் லெவல் 20 வருது. சூஹோ காத்துல பறந்து நிஞ்சா ஸ்டைல் அந்த கூட்டத்தை வெட்டி சாய்க்கிறான். லெவல் ஏறிக்கிட்டே இருக்கு, லெவல் அப். கடைசியா அந்த பாஸ் மான்ஸ்டர் மட்டும் மிச்சம். அந்த பாஸ் மான்ஸ்டர் திடீர்னு ஃபியர், பயம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. இது ஒரு மென்டல் அட்டாக். இதை தடுக்க சூஹோ கிட்ட எந்த கவசமும் கியர் இல்ல. சூஹோ உறைஞ்சு போய் நிப்பாருன்னு நினைச்சு அந்த பாஸ் வெறியா கத்திய தூக்கிட்டு ஓடி வருது. அந்த பாஸ் மான்ஸ்டர் சீஃப் ஹாப்காப்ளின் தன்னோட ஃபியர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி சூஹோவை நகர விடாம பண்ணிடுச்சு. சாதாரண ஆளா இருந்த அங்கேயே கதை முடிஞ்சிருக்கும். ஆனா சூஹோ யாரு? வெட்ரன் ஹண்டர் ஆச்சே. அவனுக்கு தெரியும் இந்த மன ரீதியான பயத்தை உடைக்க ஒரே வழி உடல் வலி, பிசிக்கல் பெயின் தான்னு. யோசிக்காம தன் கையில இருந்த கத்தியை இறுக்கமா புடிச்சு வேணும்னே தன்னோட கையை லேசா வெட்டிக்கிட்டான். அந்த சுருக்குற வலி அவனோட மூளைய அந்த பயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. பாஸ் அடிக்கும் போது டக்குன்னு பேரி பண்ணிட்டு சூஹோ நேரா பாஸ் கிட்ட சண்டைக்கு போகல. சுத்தி நின்னுட்டு இருந்த சின்ன சின்ன அல்லக்கை காப்ளின்ஸ் பக்கம் திரும்பினான். ஒரே ஃப்ளோர்ல அந்த சின்ன பசங்க எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு கடைசியா பாஸை தனியா நிக்க வச்சான். இப்போ வாடா நீயா நானானு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக். இப்போ 1v1 பாஸ் வெர்ஸ் சூஹோ. ஆனா ஒரு பிரச்சனை, சூஹோவோட லெவல் இன்னும் கம்மி தான். அவன் கத்தி பாஸோட தோலை கிழிக்க முடியல. சும்மா வெட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சூஹோ பாஸோட தொடையில தை இருந்த ஒரு காயத்தை குறி வைக்கிறான். ஒரே இடத்துல திரும்ப திரும்ப குத்துறான். பாஸ் மறுபடியும் பயமுறுத்த பாக்குது. ஆனா ஒரு தடவை பயத்தை ஜெயிச்சவன் மறுபடியும் பயப்பட மாட்டான். சூஹோ கண்டுக்கவே இல்ல. பாஸ் அடி தாங்க முடியாம சாகுற நிலைமைக்கு போகுது. சூஹோ அதை கொல்வான்னு பார்த்தா திடீர்னு தன்னோட ஹீலிங் லைட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை குணப்படுத்துறான். வை அந்த மான்ஸ்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன கொல்றியா இல்ல காப்பாத்துறியான்னு. சூஹோவோட பிளான் வேற. அட்டாக், இன்ஜர், ஹீல், ரிப்பீட். இது ஒரு ட்ரைனிங் மாதிரி. அந்த மான்ஸ்டரை வச்சு தன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறான். இந்த ப்ராசஸ்ல அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஏ ரேங்க், பி ரேங்க்கு அப்கிரேட் ஆகுது. அந்த பாஸ் மான்ஸ்டர் சூஹோவை பார்த்து மரண பீதி ஆயிடுச்சு. எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு சரி உன் டியூட்டி முடிஞ்சதுன்னு ஒரே வெட்டு. பாஸ் தலை துண்டாச்சு. கேட் முடிஞ்சது. சூஹோ இப்போ லெவல் 10. அவனுக்கு சீர், விஷத்தை முறிக்கும் சக்தி அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைக்குது. சூஹோ அந்த கேட்ல இருந்து வெளியே வராரு. வெளியே ஒரே பதற்றம். ஆனா இவர் கூலா, முகத்துல எந்த களைப்பும் இல்லாம நடந்து வராரு. பல கில்ட்ஸ் அவரை பார்த்து எங்க டீம்ல சேரி, அங்க சேர்னு கூப்பிடுறாங்க. சூஹோ யாரையும் கண்டுக்கல. நேரா ஒரு கோட் சூட் போட்ட ஆள்கிட்ட போய் நிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, யாங் சுலன், டீம் லீடர் ஆஃப் ஹண்டர் அசோசியேஷன். சூஹோ அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாரு. சீன் கட் பண்ணா ஹண்டர் அசோசியேஷன் ஆபீஸ். சூஹோ கூலா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறான். டீம் லீடர் சூலனுக்கு ஒன்னும் புரியல. தம்பி நீ ரிப்போர்ட் படி பார்த்தா ஹீலர், ஆனா தனியா ஒரு கேட்டையே கிளியர் பண்ணியிருக்க, அதுவும் சீஃப் ஹாப்காப்ளின் இருந்த கேட். சூஹோ பெருசா பில்டப் கொடுக்காம உயிர் பிழைக்க சண்டை போட்டேன் சார்னு சொல்றான். சுலினுக்கு சந்தேகம் தீரல. அப்போ சூஹோ தன்னோட இன்வென்ட்ரியில இருந்து அந்த சீஃப் ஹாப்காப்ளின் மேஜிக் ஸ்டோனை எடுத்து டேபிள் மேல டமால்னு போடுறான். சுலின் கண்ணு வெளியே வந்துருச்சு. இவன் சும்மா இல்ல, பெரிய ஆளு. சுலின் கேக்குறாரு, நீங்க நிஜமாவே ஹண்டர் ஆக போறீங்களா? அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு? அசோசியேஷன், பிரைவேட் கில்ட் போனா நிறைய சம்பாதிக்கலாமே. எனக்கு காசு முக்கியம் இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கேட் விபத்துல பறிகொடுத்துட்டேன். அனாதையா வளர்ந்தேன். மான்ஸ்டர்ஸை கொன்னா வலி தீரும்னு நினைச்சேன், ஆனா தீரல. இனிமேல் யாரையும் அப்படி சாக விடக்கூடாது. அதுக்கு அசோசியேஷன்ல இருந்தாதான் எல்லா கேட்க்கும் பர்மிஷன் கிடைக்கும். மக்களை காப்பாற்ற முடியும். இத கேட்டதும் சுலின் நெகிழ்ந்து போயிட்டாரு.
இப்படி ஒரு நல்லவனா மனசுக்குள்ள ஒரு மரியாதை வந்துருச்சு. சூஹோக்கு நாளைக்கு ஹண்டர் எக்ஸாம் இருக்கு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு படிக்கணும். ஷுலின் ஹெல்ப் மூலமா அசோசியேஷன் லைப்ரரிக்கு போறான். அங்க ஒரு விசித்திரமான தடிமனான பழைய புத்தகத்தை பார்க்கறான். சிஸ்டம் சொல்லுது, இத படிக்க முடியாது, வேற மாதிரி யூஸ் பண்ணணும். சூஹோ அந்த புக்கை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு கோமாளி மாதிரி நிக்கிறான். திடீர்னு ஒரு மேஜிக். அவனை ஒரு தனி உலகத்துக்கு டிமென்ஷன் போறான். அங்க ஒரு பெரிய மரம், சுத்தி புத்தகங்கள். அதுதான் லைப்ரரி ஆஃப் மெமரிஸ். இதை யூஸ் பண்ணா பார்த்தது கேட்டது எதையுமே மறக்க மாட்டான். போன ஜென்மத்து ஞாபகம் மங்காம இருக்க இது ரொம்ப முக்கியம். அங்கதான் தெரியுது, சூஹோ போன ஜென்மத்துல சாதாரண ஆள் இல்ல. அவன் டிரான்செண்டன்ஸ், கடவுள் நிலை அடைஞ்ச முதல் மனுஷன். அதனாலதான் சிஸ்டம் ரீபூட் ஆகி அவனை பாஸ்டுக்கு அனுப்பியிருக்கு. எல்லாம் முடிஞ்சுது. ஆனா பாக்கெட்ல காசு இல்ல. அதான் அடுத்த பிளான். சூஹோ ஒரு டாக்ஸி பிடிச்சு நாட்டிலேயே பெரிய பிரைவேட் அகாடமியான நெக்ஸஸ் அகாடமிக்கு போறான். ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் டைரக்டர் கிம் சூவை பார்க்கணும்னு சொல்றான். அப்பாயின்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா, இல்ல, ஆனா போய் சொல்லுங்க, சிண்டோரியம் ஸ்டேஷன் கேடை சோலோவா கிளியர் பண்ணவன் வந்திருக்கான்னு கெது காட்டுறான். டைரக்டர் ரூம்குள்ள போய் உட்கார்ந்ததும் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரான். எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும். நான் நாளைக்கு லைசன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன். அதுல ரேங்க் ஒன்று எடுப்பேன். டைரக்டர் மிரண்டு போய் பார்க்கறாங்க. இன்னைக்கு தான் பவர் கிடைச்சதுங்கிற, நாளைக்கு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேங்கிற. என்ன தம்பி விளையாட்டு காட்டுறியாங்கிற ரேஞ்சுக்கு சீன் முடியுது. சூஹோ சொன்ன அந்த கண்டிஷனை கேட்டு டைரக்டர் கிம்முக்கு தூக்கி வாரி போடுது. நான் மட்டும் நாளைக்கு நடக்க போற ஹண்டர் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா எனக்கு முழு ஸ்காலர்ஷிப், ஃபுல் ஸ்காலர்ஷிப் வேணும். அதாவது ₹1 கூட பீஸ் கட்ட மாட்டேன். தம்பி, வாயில வடை சுடுறது ஈஸி. ஆனா ஹண்டர் எக்ஸாம் பாஸ் பண்ற ரேஷியோவே 20% தான். இதுல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா சந்தேகமா கேட்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலனா இந்த டீல் கேன்சல். நீங்க என்ன கண்டுக்கவே வேணாம். டைரக்டர் கிம் யோசிக்கிறாங்க. ஏன் இவன் ஹெக்ஸாகோன் இல்ல பிரைம் மாதிரி பெரிய அகாடமிக்கு போகாம நம்ம நெக்ஸஸ்க்கு வரான்? நெக்ஸஸ் அகாடமி ஒரு காலத்துல பெருசா இருந்தது. ஆனா கடந்த சில வருஷமா அங்கிருந்து உருப்படியா ஒரு டாப் ரேங்கர் கூட வரல. அவங்க மார்க்கெட் இப்போ டல்லா இருக்கு. சூஹோ கரெக்டா அந்த வீக்னஸை பிடிச்சி அடிக்கிறான். நான் ஜெயிச்சா உங்க காலேஜ் பேர் தான் பேப்பர்ல வரும். உங்களுக்கு தான் லாபம். சரி, பையன் கெத்தா பேசுறானேன்னு டைரக்டர் ஒத்துக்கிறாங்க. சரிப்பா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா பீஸ் கட்ட வேணாம். அது போக ஒரு 30 மில்லியன் வான் போனஸா தரும். கூடவே எங்க நெக்ஸஸ் கில்ட்ல சேர வாய்ப்பு தரும். மேடம், உங்க காலேஜ் ரேஞ்சுக்கு 30 மில்லியன்லாம் கம்மி. ஒரு 300 மில்லியன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஷாக். 30ல இருந்து நேரா 300க்கா? டைரக்டர் ஆடி போயிட்டாங்க. ஆனா சூஹோ விடுறதா இல்ல. நான் கொண்டு வர போற புகழுக்கு இது நியாயமான விலைதான்னு கராரா சொல்றான். வேற வழி இல்லாம மனசு கஷ்டத்தோட டைரக்டர் ஒத்துக்கிறாங்க. சரி, ஜெயிச்சு காட்டு, பணத்தை தரோம். டீல் முடிஞ்சதும் சூஹோ அந்த காலேஜ் கேம்பஸை சுத்தி பார்க்கறான். அது ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. கூட வந்த கைடு பாவம் தூக்க கலக்கத்துல சுத்தி காட்டுறாரு. அப்போ பிளே கிரவுண்ட் ராத்திரி நேரத்துல ஒருத்தன் தனியா வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேரு டிஹான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். 3வது ஆண்டு ஸ்டூடெண்ட். அந்த பையனை பார்த்ததும் சூஹோவுக்கு பழைய ஞாபகம் வருது. எதிர்காலத்துல இந்த தேஹான் தான் கொரியாவோட நம்பர் 1 டேங்கர், தற்காப்பு வீரன். அடப்பாவிகளா, இவன் ஒரு டேங்கர். இவன் கையில போய் கோடாரிய கொடுத்து அட்டாக் பண்ண சொல்லியிருக்கிறாங்களே. அந்த காலத்து மெட்டா ட்ரெண்ட் படி டேங்கர்ஸ்க்கு மதிப்பு இல்ல. அதான் எல்லாரையும் இப்படி ஆயுதம் தூக்க சொல்றாங்க போல. இது தேனை டிஹான் வீணாக்குற செயல்னு சூஹோக்கு புரியுது. சூஹோ டிஹான் கிட்ட போய் பேசுறான். ஏன் ப்ரோ இந்த கோடாரிய ஆக்ஸ் மெயின் வெப்பனா யூஸ் பண்ற? நான் ஃப்ரண்ட் லைன் நின்னு சண்டை போடணும். என் உடம்பு வாகுக்கு இதுதான் செட் ஆகும்னு வாத்தியார் சொன்னாங்க. ஆமா தம்பி, இந்த கோடாரி மாதிரி அழிவு சக்தி, டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் வேற எதுக்கும் வராது. சூஹோக்கு சிரிப்பு தான் வருது. இவன் திறமை என்ன, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இவனை இப்படியே விட்டா வேஸ்ட் ஆகிடுவான். இவனை கரெக்டா கைட் பண்ணா எதிர்காலத்துல நம்ம அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய தூண் கிடைப்பான்னு சூஹோ கணக்கு போடுறான். சூஹோ உடனே அவனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் கிட்ட உழைப்பு இருக்கு, ஆனா டைரக்ஷன் தப்பா இருக்கு. டேய், பேட்டில் ஆக்ஸ் பவர்ஃபுல் தான். ஆனா அதுல அடிக்கிறதுக்கு நடுவுல பெரிய கேப் விழும். கூல் டவுன். நீ வேற நல்ல உடம்பு வாகு வச்சிருக்க, உன்னால ஒரு டீமை தாங்கி பிடிக்க முடியும். அதனால இடது கையில ஒரு பெரிய ஷீல்டும் வலது கையில ஒரு பிளண்ட் வெப்பனும் சுத்தியல் மாதிரி எடுத்துக்கோ. நீ ஒரு டேங்கரா மாறுனா வேற லெவல்ல வருவேன்னு அட்வைஸ் பண்றாரு. டிஹானுக்கு முதல்ல தயக்கம். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்போ போய் மாத்த சொல்றீங்களேன்னு யோசிக்கிறான்.
ஆனா சூஹோ ரெய்ட் பார்ட்டியில மத்தவங்கள காப்பாத்துறவன் தான் உண்மையான ஹீரோன்னு சொன்னதும் பையனுக்கு பல்பு எரிஞ்சுது. சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் ஹண்டர் எக்ஸாம். ரிட்டன் டெஸ்ட் நடக்குது. சூஹோ கூலா எழுதிட்டு வெளியே வராரு. அங்க அசோசியேஷன் ஆளுங்க ட்ரக்ஸ் செக் பண்றாங்க. ஆனா சூஹோ நம்ம அண்ணன் சுல்மன் கிட்ட போய், சார் ட்ரக்ஸ் மட்டும் செக் பண்ணா பத்தாது. நிறைய பேர் மேஜிக் பஃப்ஸ் போட்டு ஏமாத்துறாங்க. அதையும் செக் பண்ணுங்கன்னு ஒரு க்ளூ கொடுக்கறாரு. சுல்மனும் அட ஆமால்னு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. இதனால நிறைய சீட்டிங் பார்ட்டிங்க சிக்குதுங்க. அடுத்து பிராக்டிகல் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க் யோங் அப்படிங்கிற ஒருத்தன் சும்மா லல்லாய் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு மேட் ஸ்வோர்ட்ஸ்மேன். எவனாச்சும் கிடைச்சா சண்டை போடலாம்னு தெரியறவன். ஒருத்தனை வம்பிழுக்கும் போது சூஹோ உள்ள புகுந்து தடுக்கிறாரு. பார்க் யாங்க்கு ஈகோ டஸ் ஆகிடுச்சு. என்னடா நீ வீக் பேன்னு நினைச்சேன், வரியா சண்டைக்குன்னு கூப்பிடுறான். ரெண்டு பேரும் மரக்கத்தியை வுடன் சோடு எடுத்துட்டு களத்துல இறங்குறாங்க. பார்க் யாங் வெறித்தனமா அட்டாக் பண்றான். ஆனா சூஹோ சும்மா அசால்ட்டா எல்லா அடியையும் தடுத்துட்டு, உன் வேகம் பத்தல தம்பி, டூ ஸ்லோன்னு ஓட்டுறாரு. பார்க் யாங் அவனோட ஸ்பெஷல் டிராகன் சோட் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிக்கிறான். எல்லாரும் சூஹோ காலின்னு நினைச்சாங்க. ஆனா புகை மண்டலம் விலகுனப்போ சூஹோ ஒரு கீறல் கூட இல்லாம நின்னுட்டு இருந்தாரு. உன் டிராகன் வால் வீச்சு எல்லாம் டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு ஒரே அடியில பார்க் யோங்கை தாடையில அடிச்சு தூக்கி வீசுறாரு. பையன் மயங்கி விழுந்துட்டான். சுத்தி நின்னவங்க எல்லாம் யார் சாமி இவன் இன்னும் வாயடைச்சு போயிட்டாங்க. அடுத்து மெயின் எக்ஸாம். ஒரு விஆர் மெஷின்குள்ள போய் டெஸ்ட் எழுதணும். சூஹோ ஒரு ஹீலர். ஸோ டெஸ்ட் என்னன்னா, அடிபட்டு கிடக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்தி வர்ற மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும். சுருக்கமா சொன்னா, அடி வாங்கி சாகுற வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாத்தணும். இதுதான் ரூல். ஆனா சூஹோ, நான் எதுக்குடா அடி வாங்கணும்? வர்றவன் எல்லாரையும் கொன்னுட்டா அந்த பொண்ணு சேஃப் தானே? இன்னும் ஒரு புது ரூட் எடுக்கிறாரு. கையில கிடைச்ச கத்திய வச்சு வர்ற மான்ஸ்டர்ஸ் அத்தனையும் வெட்டி சாய்க்கிறாரு. சும்மா வெட்டல, ஒவ்வொன்னும் பெர்ஃபெக்ட் கில். வெளியே மானிட்டர்ல பார்த்துட்டு இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இவன் ஹீலர்னு தானே ரெஜிஸ்டர் பண்ணான், ஆனா ஒரு வாரியர் விட பயங்கரமா சண்டை போடுறானே ஒன்னு முடிக்கிறாங்க. கடைசியா எல்லா மான்ஸ்டரையும் காலி பண்ணிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி ஒரு புது ரெக்கார்ட் செட் பண்றாரு. சிஸ்டம் இவரோட வாழ்வீச்சை பார்த்து அசந்து போய் கார்டியன் ஸ்வாட் எஸ் அப்படிங்கிற புது ஸ்கில்லையே கிஃப்டா கொடுக்குது. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு அப்புறம் சூஹோ டாக்ஸில போயிட்டு இருக்கும்போதே அவரோட போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா கிம்சு, நெக்ஸஸ் கில்டை சேர்ந்தவங்க. போனை அட்டென்ட் பண்ணதும் கிம்சு செம ஹாப்பியா, கங்கிராட்ஸ் தம்பி, நீங்க எக்ஸாம்ல மாஸ் பண்ணிட்டீங்க, நம்ம டீல் படி பணத்தை அனுப்பிட்டோம்னு சொல்றாங்க. கூடவே ஒரு பிட்டையும் போடுறாங்க, எங்க நெக்ஸஸ் கில்ட்ல சேர்ந்துடுங்க. சூஹோ உடனே ஓகே சொல்லல, ஒரு சின்ன கேம் ஆடுறாரு. மேடம், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு, ஆனா நான் உங்க ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தானே, சோ மத்த கில்ட் போறதை விட உங்க கில்ட்டுக்கு வர்றது தான் லாஜிக், நைஸா சொல்றாரு. இதை கேட்டதும் கிம்சுக்கு சந்தோஷம் தாங்கல. அவங்க கத்துற சத்தம் பக்கத்துல இருக்கவங்களுக்கே கேக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்க வர்ற வரைக்கும் வேற எந்த கில்ட் கிட்டையும் ஷைன் போட்டுறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. சூஹோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு சீக்கிரம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. டாக்ஸி வந்து நிக்குது. இடம் லைட் ஹவுஸ் ஜெனரல் மார்க்கெட். சூஹோ எக்ஸாமுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி. ஒரு தரமான ஆயுதம், வெப்பன். அவர் பெரிய பெரிய கடைக்கு எல்லாம் போகல. கூட்டமே இல்லாத ஒரு மூலையில இருக்கிற சின்ன கடைக்குள்ள போறாரு. அங்கதான் யாருக்கும் தெரியாத புதையல் இருக்கும்னு அவருக்கு தெரியும். கடைக்காரன், தம்பி புதுசா ஹண்ட்ரா வெயிட் கம்மியா வேணும்னா அந்த ஓரத்துல இருக்கிற சீப்பான ஐட்டம்ஸை பாருன்னு கை காட்டுறாரு. சூஹோ அந்த இடத்த பாக்குறாரு. எல்லாம் தூசு தட்டி கிடக்கு. இதெல்லாம் அன்வெரிஃபைட் வெப்பன்ஸ். அதாவது இது என்ன பவரு, எவ்வளோ டேமேஜ்னு யாருக்கும் தெரியாது. குப்பைன்னு நினைச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா சூஹோக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். சில சாதாரண ஆயுதங்கள் பார்க்க குப்பையா இருக்கும், ஆனா அதை லிபரேஷன், விடுதலை செஞ்சா அதோட உண்மையான பயங்கரமான ரூபம் வெளியே வரும். இது சாதாரண ஆளுங்க கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு சின்ன ஓராவை வெளிப்படுத்தும். சூஹோ தன்னோட மேஜிக் டிடெக்ஷன் ஸ்கில்ல ஆன் பண்றாரு. கண்ணுல அந்த ஆரா தெரியுது. ஒரு பழைய ஈட்டிய ஸ்பியர் கையில் எடுக்கிறாரு. ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல். சிக்கிடுச்சுடா. அந்த கடையில இருந்து அந்த ஆயுதத்தை சீப்பா வாங்கிட்டு வெளியே வராரு. இத வித்தவனுக்கு இதோட அருமை தெரிஞ்சா தற்கொலை பண்ணிப்பான்னு நினைச்சுக்கிறாரு. சக்தி போதவில்லை, ஒரு அமைதியான இடத்துக்கு போய் இப்போவே இதை ஆக்டிவேட் பண்ணுவோன்னு கண்ணை மூடி தன்னோட மேஜிக் பவரை அந்த ஈட்டிக்குள்ள செலுத்துறாரு. ஆனா அந்த ஈட்டி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி பவரை உறிஞ்சு எடுக்குது. சூஹோவோட எனர்ஜி மளமளன்னு குறையுது.
இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா மயங்கி விழுந்துருவோன்னு சுதாரிச்சு டக்குன்னு நிறுத்துறாரு. மூச்சு வாங்குது. அப்போதான் புரியுது, இந்த ஆயுதத்தை முழுசா எழுப்பணும்னா அவேக்கன் அவரோட மேஜிக் ஸ்டாட் குறைஞ்சது 100க்கு மேல இருக்கணும். இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல இதுதான் என்னோட ட்ரம்ப் கார்டுன்னு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு. சூஹோ அடுத்து ரிப்போர்ட்டர் ஜின்விக்கு போன் பண்றாரு. சிண்ட்ரோம் ஸ்டேஷன் கேட் விபத்துல எல்லாரையும் காப்பாத்துனது நான் தான் உண்மையை உடைக்கிறாரு. ஜின்வி ஷாக் ஆகிடுறாரு. லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இவன் ஒரு மான்ஸ்டரா இருக்கானே நினைக்கிறாரு. நீங்க என் பர்சனல் ரிப்போர்ட்டரா இருக்கணும். நான் யாருக்கும் கீழே வேலை பார்க்க மாட்டேன். நீ ஃபேமஸ் ஆகணும்னு இதெல்லாம் பண்றேன்னு மறுக்கிறாரு. ஆமா, எனக்கு ஃபேம் ஒன் வேணும். ஏன்னா என் லட்சியமே சிவில் சர்வெண்ட் அரசு அதிகாரி ஆகிறது தான்னு சொல்றாரு. ஜின்விக்கு ஒண்ணுமே புரியல. ஜின்வி நம்பாததால சூஹோ ஒரு பெட் கட்டுறாரு. நான் இந்த டவர் ஆஃப் சேலஞ்சை தனியாவே சோலோ கிளியர் பண்றேன். ஜெயிச்சா நீங்க என் பார்ட்னர். அந்த டவர் குரூப்பா போனாலே கஷ்டம். இவன் தனியா போறேங்கிறான். இருந்தாலும் ஜின்வி சரி பாப்போம்னு ஒத்துக்கிறாரு. டவர் வாசல்ல இருக்கிற காவலாளி வார்னிங் கொடுத்தும் சூஹோ 70,000 ஓன் பீஸ் கட்டிட்டு உள்ள போறாரு. உள்ள ஸ்லைம் மான்ஸ்டர்ஸ். இதை வெட்டினா ரெண்டா பிரியும் ரிஜெனரேட். சூஹோ தரையில கால் பாவாம காத்துல பறந்து பறந்து அத்தனையும் வெட்டி சாய்க்கிறாரு. ஃப்ளோர் 19க்கு வராரு. அங்க பாஸ் மான்ஸ்டரை காலி பண்ணதும் அந்த ஐட்டம்லாம் இன்சர்ட் பண்றான். அதுல இருந்து ஒரு கேட் வருது. உள்ள போய் பார்த்தா அது சப்ஸ்பேஸ் ஃபோர்டிஸ். இது ஜங் பியங் அப்படிங்கிற பழைய ரவுடியோட சீக்ரெட் பேஸ். சூஹோ அதை கைப்பற்றுறாரு. இப்போ அது ஒரு ஸ்கில்லா மாறிடுச்சு. இனிமேல் அது சூஹோவோட பர்சனல் வீடு. அவரோட மேஜிக் பவருக்கு ஏத்த மாதிரி அதுவும் பெருசாகும். வெளியே ஜின்வி நோட்டிபிகேஷன் பார்க்கறாரு. ஃப்ளோர் 30, 31ன்னு ரெக்கார்ட் சும்மா தெரிக்குது. இவன் மனுஷனே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஹண்டர் அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஆளு சுல்மனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை கூட்டிட்டு வா, போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. சுல்மனுக்கு செமக்கடுப்பு. சூஹோ லெவல் 39 ஆகிடுறாரு. முன்னாடி நிக்கிறது லெவல் 49 டவர் டிராகன். சூஹோ அட்டாக் பண்றாரு. ஆனா டிராகன் உடம்புல ஒரு கீறல் கூட விழல. அது சும்மா தலைய ஆட்டுனதுக்கே சூஹோ பறந்து விழுறாரு. சூஹோ அதோட வீக்னஸ் ஆன ரிவர்ஸ் ஸ்கேல் ஐ வால்ல இருக்கு கண்டுபிடிச்சு குத்துறாரு. டிராகன் கோவத்துல டிராகன் ஃபியர் ஸ்கில்ல போடுது. சூஹோ உறைஞ்சு ஹலுசினேஷன் போறாரு. அடி வாங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு சப்ஸ்பேஸ்க்குள்ள எஸ்கேப் ஆகிடுறாரு. உள்ள வந்தும் பிரச்சனை தீரல. டிராகனை ஜெயிக்க பவர் பத்தல. சூஹோ கையில இருந்த 3 குப்பை ஐட்டம்ஸை திருடன் சாக்ஸ், துடைப்பம், இசைக்கருவி எடுத்து காம்பினேஷன் ஜார்ல போடுறாரு. ரிசல்ட் ஃபர்ஸ்ட் மோமோ அப்படிங்கிற ஒரு S+ கிரேட் ரிங் கிடைக்குது. இதை போட்டதும் அவரோட மேஜிக் ஸ்டாட் 100ஐ தொடுது. ரெட் கலர் ஸ்டேட்டஸ். இப்போ அந்த பழைய ஈட்டியை எடுக்கிறாரு. மேஜிக்கை உள்ள செலுத்தினதும் அது ஷேடோ ஸ்பியரா மாறுது. இது ஷேடோ லார்டோட ஆயுதம். எலும்புல செஞ்சது, நிழல்ல இருந்து வரும். சூஹோ வெளியே வராரு. டிராகன் தூங்கிட்டே இருக்கு. ஒரு பாறை மேல இருந்து ஷேடோ ஸ்பியரை வீசி கரெக்டா அந்த வீக்னஸ் ரிவர்ஸ் ஸ்கேல் மேல இறக்குறாரு. டிராகன் அலறுது. திரும்பவும் ஃபியர் ஸ்கில் போடுது. ஆனா சூஹோ ஸ்மார்ட்டா டிராகன் அட்டாக் பண்ண வரும்போதெல்லாம் சப்ஸ்பேஸ்க்குள்ள ஓடி ஒழிகிறாரு. ஹீலிங் போர்ஷன் குடிக்கிறாரு. திரும்ப வெளியே வந்து அடிக்கிறாரு. பொறுமையா அந்த ரிவர்ஸ் ஸ்கேல் வால்ல இருக்கிற வீக் பாயிண்ட் டேமேஜ் பண்றாரு. அதோட டியூரபிலிட்டி 10%க்கு கீழே போகுது. இனிமே மறைஞ்சு தாக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ஃபுல் அசால்ட்ல இறங்குறாரு. சப்ஸ்பேஸ்ல இருந்து வெளியே பாய்ஞ்சு டிராகனோட கண்ணுல தன்னோட ஷேடோ ஸ்பியரை குத்துறாரு. டிராகன் வலியில துடிச்சு திரும்பவும் டிராகன் பீர் போடுது. ஆனா சூஹோ இந்த தடவை தப்பிக்கல. வேகமா போய் அந்த வாளை உடைக்கிறாரு. ரிவர்ஸ் ஸ்கேல் டெஸ்ட்ராய்ட். டிராகன் பவர் குறையுது. சூஹோ காத்துல பறந்து டிராகனோட கழுத்தை ஒரே வெட்டு வெட்டி கதையை முடிக்கிறாரு. பேட்டில் எண்டட். டிராகன் செத்ததும் சிஸ்டம் அள்ளி கொடுக்குது. சூஹோ லெவல் 40க்கு போறாரு. ஹீலிங் ஸ்பிரிட் தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஹீல் பண்ற ஒரு ஏரியா ஸ்கில் கிடைக்குது. இதுதான் ஹைலைட். யோமா அப்படிங்கிற பிளேயரோட பவர் இதுதான். டிராகன் ரத்தத்தை எடுத்துக்கிட்டா டிராகனோட பவர் கிடைக்கும். திடீர்னு சூஹோவோட ஈட்டி ஷேடோ ஸ்பியர் டிராகனோட நிழலை உறிஞ்சுது. அது ஷேடோ ஸ்பியர் பிளஸ்ஸா அப்கிரேட் ஆகுது. எதிரியோட நிழலை கிழிச்சு அவங்க நகர விடாம பண்ணும். நிழலை கடிச்சு ரத்தம் வர வைக்கும். ப்ளீட் டேமேஜ். கடைசியா தரையில இருந்து ஒரு மைத்தி டிராகன் ஃபேங் டிராகன் பல் கிடைக்குது. இது பியர் பிளட் டிராகன் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். சுஹோ வெளியே வர ரெடி ஆகுறாரு. வெளியே இருந்த கிறிஸ்டல் உடையுது. சிஸ்டம் உலகத்துக்கே அறிவிக்குது. பிளேயர் சூஹோ ஹஸ் கன்வெர்ட் தி ட்ரையல் டவர். உள்ள இருந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசப்படுறாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல.
தனியாவா? இவன் மனுஷனான்னு புலம்புறாங்க. வாசல்ல நிக்க கூட இடமில்ல. அவ்வளோ கூட்டம். கேமரா பிளாஷ் கண்ண பறிக்குது. சூஹோக்கு செம டயர்ட். எனக்கு ரெஸ்ட் வேணும். இந்த மீடியா கூட்டம் வேணாம்னு நினைக்கிறாரு. கூட்டத்துல ரிப்போர்ட்டர் ஜின்வி அவரோட கார் பானட் மேல ஏறி உட்காந்து இவன் ஒரு சைக்கோடான்னு மிரண்டு போய் பார்த்துட்டே இருக்காரு. சூஹோ ஒரு சீக்ரெட் நிஞ்சா மாதிரி கூட்டத்தை ஏமாத்திட்டு ஜின்வி பின்னாடி போய் தோல்ல கை வைக்கிறாரு. ஜின்வி அலறி அடிச்சு கீழே விழுறாரு. பேய் பார்த்த மாதிரி ஏன் பயப்படுறன்னு சூஹோ கூலா கேட்கிறாரு. என்ன நம்புறியா இல்லையான்னு கேட்டதும் ஜின்வி நம்பலன்னா இங்க வந்திருக்க மாட்டேன், வண்டியில ஏறுன்னு சொல்லி சூஹோவை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இதோட சாப்டர் 1 முதல் 21 முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ரெடி ஆகுற வரைக்கும் ஐம் கோயிங் இன் டு த ஷேடோஸ்.